நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த். இவருடைய எளிமையான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. சமீபத்தில் இவர் கலாட்டா தமிழ் சேனலுக்கு அளித்த பேட்டியில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் கடந்த கால கஷ்டங்கள் சம்பந்தமாக மனம் திறந்து பேசியிருக்காரு. நடிகர் வெற்றி வசந்தின் ஆரம்பகால வாழ்க்கை அவ்வளவு எளிதாலாம் இல்லை. இவருடைய மாத வருமானமும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. வெறும் 2000 மட்டுமே வாடகையாக இருந்த ஒரு வீட்டுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. இந்த கடினமான சூழலில் அவருக்கு உதவிய வீட்டு உரிமையாளருக்கு தனது நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அந்த நாட்களையும் அந்த கஷ்டங்களையும் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒருவித நன்றி கடனை உணர்த்துவதாகவும் நெகிழ்ந்து வந்து பேசியிருக்காரு. இப்படி பல சிரமங்களுக்கு பிறகு இப்போது தனக்கென ஒரு இடத்த பிடிச்சிருக்க வெற்றி வசந்த் கடந்த நவம்பர் மாதம் சின்னத்திரை நடிகையான வைஷ்ணவியை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. வைஷ்ணவி வந்து ராஜாராணி 2, பொன்னி போன்ற சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்களில் 2 பேருமே சேர்ந்து வெளியிடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ரசிகர்கள் வந்து பெரிதும் கவர்ந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணமாகி 8 மாதங்களே ஆன நிலையில் வெற்றி வசந்துக்கும் வைஷ்ணவிக்கும் விவாகரத்து அப்படின்னு யூடியூப் சேனல் சில வதந்திகள் வந்து பரவிட்டுருக்கு. இதனால் மிகுந்த வேதனை அடைந்த வெற்றி தனது பேட்டியில் இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. என்னை பற்றி யாருக்கும் உண்மை தெரியாத நிலையில் சில யூடியூப் சேனல்கள் வருவாய்க்காக வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு வில்லன், சொகுசு பங்களாவில் வாழ்க்கை, விவாகரத்து அப்படின்னு பல பொய்யான தலைப்புகளை சுட்டிக்காட்டி இவை அனைத்தும் உண்மையற்றவை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த வதந்திகள் தன்னை விடவும் தனது பெற்றோர்கள், மாமியார் மற்றும் உறவினர்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துவதாகவும் அவரும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நடிகராக இருக்கும்பொழுது இது போன்ற வதந்திகளையும் மக்களின் அன்பையுமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். மேலும் தனது மனைவி இது போன்ற வதந்திகளை பார்த்து சிரித்து விடுவார் அப்படின்னும், அதனால் அது தன்னை அவ்வளவாக பாதிப்பதில்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் வதந்திகளுக்கு பயந்து ஓடாமல்